السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே அதிகமான மனிதர்கள் ஏதோ ஒரு கவலையிலே மூழ்கி இருக்கிறார்கள், சிக்கி இருக்கின்றார்கள். இந்த உலகத்துல கவலை இல்லாத மனிதன் என்பதாக யாருமே இல்லை. கவலைகள் வேண்டுமானால் மாறுபடலாமே தவிர கவலைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு ரணம், ஒரு வேதனை, ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும். இந்த கவலையான நிகழ்வு ஏற்படுவதை நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் நம்முடைய உள்ளத்தை கவலைப்படாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். அந்த கவலையிலே மூழ்கி போய் விடாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். கவலையான நிகழ்வுங்கிறது வரத்தான் செய்யும். ஏன்னா கவலையான நிகழ்வு வராமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. துன்பங்கள் என்பது வரத்தான் செய்யும். நான் கூட உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஒரு தடவை ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து கபருக்கு போறாங்க. புலி வெட்டுவதற்கு கொஞ்சம் தாமதமாக குழி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமர்ந்தோடு பெருமானா சிவனை செய்வாங்க. தோழருக்கு ஒரு சிறிய பாடத்தை சொல்லுவாங்க. ஒரு என்ன செய்யணும், சதுரமான ஒரு கோடு, அந்த கோட்டுல வந்து நடுவில் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய கோடு போடுவாங்க. சதுரமான கட்டடத்தை தாண்டி ஒரு கோடு, நீளமான கோடு போடுவாங்க. அந்த நடுவு கோட்டுக்கு மேல இடைவெளி விட்டு விட்டு இந்த சிறிய சிறிய கோடு. பெருமானாசிரியர் சொல்லுவாங்க, வாழ்க்கைங்கிறது மூணே விஷயம் தான். சதுரமான கோடு இருக்கு பாருங்க, இது மனிதன் அல்லாஹ் தாலா மனிதனுக்கு கொடுத்துருங்க தவணை, அஜல் தவணை. இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழுங்கிற அல்லாஹ் கொடுத்த தவணை. இவன் எங்கே ஓடினாலும் இந்த 4 மூலையை தாண்டி இவனால வாழ முடியாது. ஒண்ணு. அந்த சதுரமான கோட்டிலே நடுவுல ஒரு பெரிய கோடு இருக்கு பாருங்க, நீளமான கோடு. அந்த கட்டடத்தை தாண்டி ஒரு பெரிய கோடு. அது மனிதனுடைய ஆசை. எல்லா மனிதருக்கும் எவ்வளவு ஆசை இருக்கும்னா, ஆயுசை தாண்டி அவனுடைய ஆசை இருக்கும். அவனுடைய ஆயுளை தாண்டி ஆசை. அந்த நடு கோட்டுக்கு மேல சின்ன சின்ன கோடு, மேலே இங்கே சின்ன சின்ன கோடு இடைவெளி விட்டு விட்டு போடுவாங்க. பெருமானா சொல்லுவாங்க, இது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்பமும் துன்பமும். சின்ன கோடுங்கிற இன்பம், பள்ளங்கிறது துன்பம், அடுத்த ஒரு இன்பம், அடுத்த ஒரு துன்பம், எல்லாமே வரும். சில நேரத்துல இன்பத்தில் துன்பம், துன்பத்தில இன்பம் எல்லாம் இருக்கு. ஒரே பொருள் நமக்கு அது இன்பமாக இருக்கும் ஒரு காலத்துல, துன்பமாக நமக்கு ஆகிப்போம். ஒரே விஷயம் நமக்கு துன்பமாக இருக்கும், அது இன்பமாக இருக்கும். சில நேரத்துல நம்ம ஒரு பிள்ளையை பெற்றிருப்போம், அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அந்த பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய கவலைக்கு அது காரணமாக இருக்கும். சில நேரத்துல ஏன் தான் பெத்தமோ தெரியல, சரி ஏதோ பிறந்து தொலைஞ்சிட்டான்னு பார்ப்போம். கடைசியில பக்கபலமாக அவன் தான் இருப்பான். உலகத்துல இதெல்லாம் நாம் அனுபவங்களிலே நேச்சுரலா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அப்ப இந்த உலகத்துல கவலையான நிகழ்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. ஆனால் கவலைகளை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். எப்படி? 3 விஷயங்கள் தான். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய இறை நேசர். முதல்ல இந்தியாவில் வந்து என்ன செஞ்சாங்க, காசர்கோட்ல பள்ளிவாசல் கட்டினாங்க. அவங்க அசல்ல வந்துகிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஈராக்கை சார்ந்தவர்கள். ஈராக்கிலே பகதாதுல வந்துட்டு ஒரு வீதியில போயிட்டு இருக்காங்க. தப்சீர் ரூஹுல் பயான்ங்கிற கிதாப் எழுதுறாங்க. பகதாதினுடைய வீதியில அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்தாங்க. கேட்டாங்க, யா ஃபுலான் மாலி அராக ஹசீனா, என்ன மனிதனே ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்கேன். ஃபுலான் தான் என்ன மனிதனே அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா ரொம்ப கவலையா இருக்கு? ஆம், இன்னி ஹசீன் லீ ஹம் கசீர், ரொம்ப கவலையா இருக்கு, நிறைய கவலை.
அவங்க சொன்னாங்கன்னா இன்னி அஸ்தாலுக்க பி சலாசி சுவாலி, நான் உனக்கு 3 கேள்வி கேட்கிறேன், அஜிபுக்கு அதுக்கு நீ பதில் சொல்லிடுவா. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டாங்களாம், எஜ்ரி ஃபி ஹாதல் கௌனி ஷைஉன் லா யுரீதுஹுல்லா, அல்லாஹ் நாடாத ஏதேனும் ஒரு விஷயம் இந்த உலகத்திலே நடக்கும் என்பதாக நீ கருதுகின்றாயா? உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹு தஆலா முடிவு செய்யாமல், கலா கதிர்களை முடிவு செய்யாமல் ஏதாவது நடக்கும் நினைக்கிறியான்னு கேட்டாங்க. இல்லைன்னா சரி. 2வது கேட்டாங்க, அல்லாஹ் உனக்குன்னு எழுதிய ரிசுக்கை யாராவது குறைக்க முடியும் நினைக்கிறியா? ரிசுக்குங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், உணவு மட்டும் இல்ல, எல்லாமே அவனுக்கு அவன் அனுபவிக்கிற எல்லா பாக்கியம். அல்லாஹ் உனக்கு ஒரு பாக்கியம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாம் எழுதி இப்படி வச்சிருக்கான். அப்படி அல்லாஹ் உனக்கு எழுதி வைத்த ரிசுக்கை, அந்த பாக்கியங்களை யாராவது குறைக்க முடியும் நினைக்கிறியா? இல்ல, முடியாது. 3வது கேட்டாங்களா, என்குசுமின் அஜலிக்க லஹதத்தன் கத்தபஹல்லாஹு லக, அல்லாஹ் உனக்குன்னு ஒரு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான தவணை வச்சிருக்கான் பாத்தியா, ஆயுள். அந்த ஆயுளில ஒரு நொடியை கூட யாராவது குறைக்க முடியும் நினைக்கிறியா? லகுலானா நொடி, நொடி பொழுதை குறைக்க முடியும் நினைக்கிறியா? இல்ல. பிறகு எது கவலைப்படுகிறாய்? பிறகு எது கவலைப்படுகிறாய்? கதலக்க மக்குது, உனக்கான விதி அவன் முடிவு செய்து விட்டான். மக்சூம், உனக்கான பாக்கியங்கள் பங்கிடப்பட்டிருக்கிறது, பங்கிடப்பட்டு இருக்கு, அந்த நேரத்துல வந்து சேரும். அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல வந்து உனக்கான தவணை முடிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த நேரத்தில் வந்துகிட்டே இருக்கும். உனக்கான ரிசுக்கு பங்கிடப்பட்டு இருக்கிறது, அது அந்த டயத்துல வந்து சேரும். 3வது சொன்னாங்க, உனக்கான அந்த நேரமும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அந்தந்த நேரத்துல அந்தந்த காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பிறகு ஏன் கவலைப்படுறேன் என்பதாக கேட்டாங்க. உடனே ஒண்ணு செஞ்சான், சந்தோஷமா சொன்னாங்களாம், இபுத்தசிம், சிரி, கவலைப்படாத, சிரி, அதுதான் செல், சிரிச்சுக்கிட்டே போ என்பதாக சொன்னாங்க. அவன் போயிட்டான். உண்மையிலேயே இந்த 3 விஷயங்களை நம்முடைய மனதிலே பதிய வைத்தோம் என்றால் கவலைகளை நம்மால் தவிர்க்க முடியும், கவலைகளை கடந்து செல்ல முடியும். முதல்ல நம்ம என்ன விளங்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நடந்து விட்டால் அதை நினைச்சே கவலைப்படும். கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? கவலைப்பட்டு ஏதாவது ஆக போகுதா? கவலைப்பட்டு உலகத்தில் ஒன்னும் ஆன சரித்திரம் இல்லை. அதை கடந்து போக வேண்டும், மாற்று விஷயத்தை யோசிக்க வேண்டும், மாற்று வழியை நாம் யோசிக்க வேண்டும். இந்த துயரங்கள் நடந்து விட்டது, இதற்கான காரணம் என்ன? அழகாக சொல்வான், உன் வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பத்தை மறந்து விடு, அது கற்றுத்தந்த பாடத்தை மறந்து விடாது. இந்த துன்பங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது என்பது விதி. இதை நாம் என்ன செய்ய, இது எதனால் ஏற்பட்டது, இதை நம்மால வந்துட்டு சரி செய்ய முடியும்னா சரி செய்யலாம். சில விஷயத்தை சரியே செய்ய முடியாது, அதுக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு நம்ம நசீபுல என்ன இருக்கு அது நடக்குது, அவ்வளவுதான். பெருமானார் சொல்லுவாங்க, குல்லும் கதறி, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டுப்படியே நடக்கின்றது. ஹத்தல் கைசவல் அஜஸ், ஒருவன் அறிவாளியாக இருப்பதும் அவன் அறிவற்றவனாக போவதும் கூட அல்லாஹ்வுடைய விதிப்படி நடக்கிறது. சில பேர் நல்ல அறிவாளியா இருப்பான், அறிவு கட்டத்தனமா சில நேரத்தில் நடப்பான். அறிவாளியா இருப்பான், அறிவு கட்டத்தனமா சில நேரத்தில் நடப்பான். அவனே யோசிச்சாங்க, நான் ஏன் இப்படி செஞ்சேன், நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன் தெரியலையே அப்படின்னு நினைப்பான். சில நேரத்தில் வந்து அவன் அறிவாற்றலோடு என்ன செய்வான், சிறந்த முறையிலே செயல்படுவான். அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கவோ, நாம் என்ன செஞ்சோம், நாம் திறமையாக செயல்பட்டு இருக்கின்றோம், இந்த காரியத்தை சக்சஸ் ஆக நாம் வெற்றியாக இதை நாம் நடத்தி முடித்திருக்கின்றோம், இதை நாம் வின் பண்ணி இருக்கோம் நினைப்பான். நம்ம கரெக்டா நம்ம பிளான் பண்ணோம், அந்த பிளான் பண்ணபடி நம்ம கரெக்டா அந்த காரியத்தை முடித்திருக்கிறோம். எல்லாமே வாழ்க்கையில அனுபவங்கள் தான். சில நேரத்துல நம்ம ஏன் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம சொதப்பணும், எல்லாமே அல்லாஹ்வுடைய விதிதான்.
ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பண்டாரி இருக்காரு, ஒரு சமையல்காரர் இருக்காரு, ஒரு இடத்துல வந்து சூப்பரா சமையல் பண்ணுவார். அதனால வந்து என்ன செய்வோம், புக் பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கு வந்து சொதப்பி விட்டுருப்போம். என்னன்னா உலகத்திலே எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது. இதை என்ன செய்யணும், முதல்ல நினைக்க. இந்த உலகத்திலே உலகத்தை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா கலாக்கதிரை எழுதினான். ஹதீஸ் ஷரீஃப்ல அந்த கலாக்கதை நம்புவது என்பதால் ஈமானுடைய அடிப்படை. கத்ரு ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வை கொண்டு நடக்கிறது. எதுவும் நம்ம கையில இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே எல்லாம் நடக்கின்றது. இந்த உலகத்திலே வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை இருக்கிறவனுக்கு வாழ தெரியல. எல்லாத்தையும் பார்க்கதான் செய்யணும். நல்ல வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது, வாழ தெரியல அவனால. பைத்தியக்காரனா பார்க்கிறான் உலகத்துல எத்தனையோ பேர். வாழணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கு வாழ்க்கை இல்லை. பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த உலகத்தில எல்லாமே அல்லாஹ் நாட்டத்தில் நடக்கிறது. சில மக்கள் என்ன செய்யற, குழந்தை எடுத்து குஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, குழந்தை பாக்கியமே இல்லை. லட்சக்கணக்கிலே செலவு பண்றாங்க குழந்தை பாக்கியம். சில பேர் குழந்தை இருக்கு, அவனுக்கு பாசம்னா என்னன்னே தெரியல. அந்த பிள்ளைய பார்த்தாலும் திட்டிக்கிட்டே அடிச்சுக்கிட்டு பார்த்துருப்பான். அந்த பிள்ளையிலே சொல்ல முடியாது, எங்க வீட்டுக்குள்ள எங்க அத்தா வந்துட்டாருன்னு அவ்வளவுதான் முன்னாடி அப்படிங்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது ஒன்று. இரண்டாவது என்னன்னா, நமக்கான இது என்ன செய்யணும், முதல் கவலைகள் வருகிற நேரத்திலே நம்ம என்ன ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா, இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டது, இதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ஒன்று. இரண்டாவது என்னன்னா, நம்முடைய ரிஸ்கை பற்றி கவலைப்படுகின்றோம். கவலைப்பட தேவையில்லை, நமக்கென்று எது எழுதப்பட்டதோ அது நமக்கு கிடைக்கும். பெருமானா சொல்லுவாங்க, 2 மலைகளுக்கு இடையிலே உனக்கான ரிஸ்க் இருந்தாலும் உனக்கு கிடைக்கும். 2 உதடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிஸ்க் உனக்கானது இல்லை என்றாலும் உனக்கு கிடைக்காது. என்னதான் நீங்க உடம்பு முழுவதும் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டு பெறனாலும் விட்டுறதான் விட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, அது அப்படி செஞ்சா இப்படியா இருக்கு, இப்படி செஞ்சா அப்படியா இருக்கு. ஒண்ணு எப்படி செஞ்சு ஒன்னும் ஆக போறது. நமக்குன்னு என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். நேற்று உட்காந்து சும்மா உட்காந்து வீட்டுல சரி வர்றதுக்கு போய் ஃப்ரெண்ட் போய் பேசலாமே அப்படின்னு போய் உட்காந்துருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பேசிருக்கோம். திடீர்னு ஒருத்தர் என்ன செய்ய போர் அடிக்கிறார், அஜத் இந்த மாதிரி அப்படின்னு. என்னால வர வாய்ப்பு இல்லைங்க, துணை மாம் கூட்டு போங்க அப்படின்னா என்னன்னா, அந்த ரிஸ்க் இவருக்கு தான் எழுதப்பட்டு இருக்கு, அவருக்கு தான் கிடைக்கும். அவ்வளவு நேரம் உட்கார்ந்து தான் ஒரு தூரமா போனதுக்கு பிறகு அவர் இப்பவே வாங்குறாரு, நான் இப்ப வர முடியாது. அதனால இன்னும் என்ன யோசிக்கணும்னா, இந்த ரிஸ்க் என்பது இவருக்கு எழுதப்பட்டதுன்னா அவருக்கு தான் கிடைக்கும், இன்னொருத்தனுக்கு அது கிடைக்கிறது அவனுக்கு தான் கிடைக்கும். இதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். ஐயோ நமக்கு அது போயிடுச்சு இது போயிடுச்சு நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நமக்கு என்ன ரிஸ்க் அதுதான் கிடைக்கும். மூணாவதாக என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் கவலைப்படுறாங்க, என்னடா நம்ம மௌத்தா போயிட்டு நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும். அல்லாஹ் இந்திய பெற்றோருக்கும் வெளிநாட்டு பெற்றோருக்கும் என்ன வித்தியாசம்னா, வெளிநாட்டு பெற்றோர்களுடைய பிள்ளையை பத்தி கவலைப்பட மாட்டான், ஏன்னா வாழ்க்கையில உருப்பட்டு போயிட்டே இருப்பான். ஆனா இந்திய பெற்றோர்கள் செய்வாங்க அப்படின்னா, அவனுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி வந்துருச்சு அப்படின்னா என்ன கவலைப்படுவான்னா, எனக்கு பின்னாளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்பதாக யோசிப்பாங்க. திடீர்னு அவனுக்கு ஒரு என்ன உடம்பு சரியாக போயிடுச்சு அப்படின்னா, இவன் மௌத்து வரைக்கும் போயிடுவான். மூத்தா போயிடுவோமோ, ரொம்ப முடியாம போக என்ன செய்து இதை நினைச்சு கவலைப்படுவான். இவனுடைய வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டது, ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மூத்தாயிரோமோ என்பதாக யோசிப்பார். அதை நினைச்சு கவலைப்படுவான். அதைத்தான் அவங்க சொல்றாங்க, மூத்தை பத்தி கவலைப்படாது. பெருமானா சொல்லுவாங்க, அமீரிலே மூத்தி, நீ மூத்தை விட்டு பயமற்றவனாக இரு. ஹயாத்தி, கொஞ்ச காலம் வாழ்வதற்கு உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், உனக்காக எழுதப்பட்ட அந்த தவணையிலே அல்லாஹுடைய நாட்டப்படிதான் மௌத்து வரும். அப்ப அல்லாஹு தஆலா என்ன செஞ்ச, ஒவ்வொருத்தருக்கும் அந்த தவணை அல்லாஹு தஆலா முடிவு செஞ்சுட்டான். சரியா? அந்த முடிவை தாண்டி அவனால வாழவும் முடியாது. அந்த முடிவுக்கு முன்னால ஒருத்தர் மூத்தா போக மாட்டான். சில பேர் படுத்தவனுக்கே வருஷ கணக்கில் கிடக்கிறாங்க, எல்லாம் பாதுகாக்கணும். அவனுக்கான ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்கிறது, அவனுக்கான தவணை இந்த உலகத்தில் இருக்கு. இடத்துல கேட்டவங்களா இருக்கான், என்ன சார் படுத்தவனுக்கே வருஷ கணக்கில் கிடக்காங்க சார், என்ன ஊர்தான் மூத்தாக்குவாங்க சார், என்ன உங்களுக்கு ஆபியத்து கிடைக்கல, என்ன மூத்தாகணும், என்ன ஓடுறது, அவங்களுக்கு சில துவாக்கள் சொல்லிக் கொடுக்கும். ஒண்ணும் இல்லை, இவருக்கு ஹயாத்து ஒரு சிறப்பா இருந்தால் ஹயாத்து கூட அல்ல, உங்களுக்கு மூத்து சிறப்புன்னு சொன்னா மூத்த கூட அல்ல, துவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
அப்ப இந்த உலகத்தில் ஒருவருக்கான தவணை இருக்குமானால் அவன் படுத்த படுக்காத கிடப்பான தவிர மூத்தா மாட்டான். அவனுக்கான தவணை அல்லாஹு தஆலா முடித்து விட்டால் அவன் போவா வீட்டுக்கு திரும்ப மௌத்தாகி திரும்பி வருவான். உயிரோடு போகின்றான், மௌத்தாகி திரும்பி வருகின்றான். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில கவலைகள் ஏற்பட்டால் இந்த மூன்றே விஷயத்தை பதிவு செய்யுங்கள். ஒன்று, நமக்கு அல்லாஹுடைய கலாக்கதிரில என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது நடக்கின்றது. நமக்கான ரிசுக்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கான தவணை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாட்டை அல்லாஹுடைய கையில இருக்கிறது. நாம் அல்லாஹுடைய இயக்கத்தினுடைய சுழலுகின்ற பம்பரமாகத்தான் இருக்கிறோம். நிர்வாக நினைவில் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில கவலைகள் ஏறி கேட்டவனை கரும்பிக்கலாம். سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربي رب العزة عما يصفون وسلام الحمد لله رب العالمين.